வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். விஜய் முதலமைச்சரானதுலேருந்தே, எப்படியாவது நம்ம தனி மெஜாரிட்டிக்கு உண்டான வேலைப்பாடு பூரா பார்த்துறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், அவரு அதிமுகல இருக்கக்கூடிய ஆட்கள பூரா ராஜினாமா பண்ண வச்சு, அவங்க கட்சியில போய் இணைச்சுக்கிட்டே இருக்காரு. இதுக்கு கோர்ட்டும் தடை போட்டுருச்சு. எலெக்ஷன் இப்ப நடத்துறாப்புல இல்ல அப்படின்னு தேர்தல் கமிஷன் சொல்லிருச்சு. இப்ப அவருக்கு பெரிய மன உளைச்சலாவும் இருக்கு. இதுக்கு இடையில வெளியில இருந்து ஆதரவு குடுத்துக்கிட்டு இருக்கவங்க ஒரு கால் அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா, ஆட்சி கவுந்து போகும் அப்படின்னு விடுதலை சிறுத்தை தலைவர், அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் இவங்கலாம் முஸ்லீம் லீக் வந்து அமைச்சரவையில இருக்காங்க. அதேபோல விடுதலை சிறுத்தையும் அமைச்சரவையில இருக்காங்க. மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம்னாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் நாங்க இப்ப அமைச்சரவையில இடம் பெற போறோம் அப்படின்ற மாரி ஒரு செய்திய குடுத்துருக்காங்க. எல்லாரையும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய எல்லாரையுமே காங்கிரஸ் ஆதரவு இருக்கு. உள்ள அமைச்சரவையில இருக்கு. எல்லாரையுமே உள்ள கொண்டாந்து சேர்த்துட்டோம்னா, நமக்கு ஆட்சிக்கு ஆபத்து இல்ல. இப்போதைக்கு தேர்தல் வைக்கிறாப்புல இல்ல. தேர்தல் வைக்க மாட்டாங்க வரைக்கு அப்படிங்கிற மாரி விஜய்க்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போன உடனேயே, இப்ப என்ன நினைக்கிறான்னா, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் வாங்க ஆளுக்கு ஒரு அமைச்சர் எடுத்துக்கங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏற்கனவே அமைச்சரவை ஃபுல்லா இருக்கு. ஏற்கனவே தினகரன் கட்சியில இருந்து போன காமராஜருக்கு, அவருக்கு நானு மந்திரி பதவி குடுப்பேன்னு ஒரு உத்தரவாதத்த குடுத்து வச்சிருக்காரு விஜய். அதுபோக கம்யூனிஸ்ட்காரங்கள பூரா வாங்கங்கிறாரு. அதேபோல திருமாவளவன் அங்க ஜெயிச்சு வச்சா துணை முதலமைச்சரா வந்துருவேன் அப்படின்ற மாரி அவரு ஒரு கணக்குல இருக்காரு. அதேபோல அன்புமணிய உள்ள கொண்டு வந்தாச்சுன்னா, அவரு ஒரு துணை முதலமைச்சரோ அல்லது 2 மந்திரியோ வாங்கி அவங்களையும் உள்ள கொண்டாந்து வச்சாச்சுன்னா, பிரச்சனை சால்வு அப்படின்னு அவர் நினைக்கிறார். தற்போதைக்கு சால்வு. நாளைக்கு வர்றத பார்த்துக்குருவோம். ஏன்னா எலெக்ஷன் வந்தாத்தான். இப்போதைக்கு எலெக்ஷன் வராது. 1 வருஷம் முன்னாடி எலெக்ஷன் வராது போல. அந்த மாரி இப்ப பிரச்சனை வந்துருச்சு. இப்ப என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கள கூப்பிட்டாங்க நேரடியா. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிய கூப்பிட்டு, மார்க்சிய கம்யூனிஸ்ட்காரங்க கூப்பிட்டு வாங்க அமைச்சரவை இடம் பெற்றுக்கங்க. ஏன்னா, வெளியில இருந்து ஆதரவு குடுக்குறது பெரிய ஆபத்தான விஷயம். உள்ள இருந்து குடுக்குறத விட, வெளியில இருந்து குடுக்குறது ரொம்ப ஆபத்தான விஷயம். எப்ப பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருப்பாய்ங்க வெளியில இருந்து குடுக்க. அது என்னாச்சும்பேன், இது என்னாச்சும்பேன். காசு பெட்டி போய்க்கிட்டு இருக்கும். அது வேற. ஆனா, அது என்னாச்சு, இது என்னாச்சும்பேன். ஆனா, அமைச்சரவையில இடம் குடுத்தாச்சுன்னா, கம்முனு கிடப்பாய்ங்க. அவங்களுக்கு தேவையான மரியாதை கிடைக்குது, தேவையான பணம் கிடைக்குது. அதனால நெட்டையோ குட்டையோ ஆதரவு வாபஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாரி அவரு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆளுங்கட்சி நினைக்குது. இப்ப மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க வெளியில இருந்து தான் ஆதரவு அப்படின்னு அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கொஞ்சம் உழப்புறாங்க. இவங்களும் கொஞ்சம் உழப்பிருவாங்க. வெளியில இருந்து ஆதரவு குடுக்குறதுக்கு யாருக்குமே நிம்மதியான தூக்கமே வராது ஆளுங்கட்சிக்கு. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி 94ல இப்படித்தான் 60 எம்எல்ஏவோ 60 எம்எல்ஏ எம்பி இருந்தாங்க டெல்லியில. வெளியில இருந்தே ஆதரவு குஜ்ரால் ஆட்சியில இருந்தாரு. அதேபோல தேவகவுடா ஆட்சியில இருந்தாரு. இப்படிலாம் ஆட்சியில இருந்தாங்க. ஆனா வெளியில இருந்து ஆதரவு கொடுத்து அது என்னாச்சு, இது என்னாச்சு அப்படி இப்படி நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. படு பயங்கரமா நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கடைசியில பார்த்தா அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி தேஞ்சு ஒண்ணுமில்லாம போய் எதுக்கு எடுத்தாலும் டார்ச்சர் பண்ணுவேன். அது என்னாச்சும்பேன், இது என்னாச்சும்பேன். உள்ள வெளியில இருந்துகிட்டே கேட்பேன். வெளியில இருந்துகிட்டு ஒரு அரசாங்கத்தை நடத்துறது. உள்ள இருந்துகிட்டு அரசாங்கம் நடத்தாம, நல்ல மனுஷன் மாரி நடிச்சுக்கிட்டு வெளியில இருந்துகிட்டு அரசாங்கம் நடத்துறது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேலையாவே இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி பக்காரன் பேச்சை என்னைக்குமே கேட்கக்கூடாது. அத பார்த்துக்க விஜய்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் அதுதான். நீ கேட்கறியே கேட்க மாட்டியா? நம்மலாம் சின்ன ஆள் நீங்களா கேட்க போறியா என் பேச்ச? கம்யூனிஸ்ட்காரன் பேச்ச மட்டும் கேட்டவே கேட்கக்கூடாது. என்ன அர்த்தம்னா, அவன் தேர் எடுத்து தெருவுல விட்டு போயிருவான். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் பேச்ச கேட்டு ஏதாவது உருப்பட்டு இருக்கா? முன்னா உனா கழிப்பேன், பின்னாடி வந்தா உதையுவேன். அது என்னாச்சும்பேன், இது என்னாச்சும்பேன், பெட்டி வாங்கினா கம்முன்னு இருப்பேன். சும்மா நாச்சுக்கு வெளியில ஒரு அறிக்கை விடுவேன். அங்கே ஒரு அறிக்கை விடுவேன். இங்க ஒரே குழப்பமா இருக்கும். அதனால கம்யூனிஸ்ட்காரங்க பேச்சையே கேட்கக்கூடாது நீங்க. அதிரடியான முடிவு நீங்க ஆட்சியில இதுவரைக்கும் எடுக்கல. அதிரடியான முடிவு எங்க எடுத்தீங்க? நடவடிக்கை எடுக்கிற பேர்ல லஞ்சம் வாங்குறவனுக்கு ஒரு ஃபோன் நம்பர் குடுத்துருக்கீங்க. தினம் ஒரு 4 பேர் லஞ்சம் வாங்குறேன். அவன சஸ்பெண்டுங்கிறீங்க. 4 பேர் டிஸ்மிஸ்ங்கிறீங்க. கூட ரூ. 10 பிராந்தி கடை வாங்கினா அவன சஸ்பெண்டுங்கிறீங்க. இவங்க பொழுது இதுலயே 5 வருஷம் சரியா போகும். 5 வருஷம் இல்ல. நீங்க இருக்கக்கூடிய 1 வருஷமா 6 மாதம் இதுலயே சரியா போகும்யா. அரசு ஊழியரை மேய்க்கிறதுலயே உங்களுக்கு சரியா போகும். இது எவ்வளவு வாங்குறேன், அவன் எவ்வளவு வாங்குறேன், லஞ்சம் இருக்கா, லாவணியா இருக்கா, இந்த ஃபோன் நம்பரை பிடிச்சுக்க, இந்த அதை பிடிச்சுக்க, இதை பிடிச்சுக்க, மந்திரி எப்படி, இது இப்படியே உங்க வாழ்க்கை ஓடி போயிடும். அரசாங்கத்துக்கு லஞ்சத்தை ஒழிக்கிறது மட்டுமே ஒரு வேலை இல்ல. அதை நீங்க தெரிஞ்சுக்கிறணும். அரசாங்கத்துக்கு 1008 வேலை வளர்ச்சியை கொண்டு வரணும்னா லஞ்சம் மட்டும் காரணம் இல்ல. 1008 காரணங்கள் இருக்கும். பஸ்ஸுக்கு சார்ஜே ஏத்தாம இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, போக்குவரத்து துறையினுடைய வருமானத்தை கூட்டணுங்கிற எப்படி கூட்டுவீங்க? சார்ஜ் கூட்டணும். சார்ஜ் கூட்ட முடியல. ரைட்டு இருக்கலாம். அத வச்சுங்க. வருமானத்த நீங்க எப்படி கூட்டுவீங்க? எவ்வளவு வருமானத்த நீங்க கூட்டி ஏற்கனவே இலவச பேருந்து பூரா போய் பெண்களுக்கு பூரா போய் ஏற்கனவே திண்டாட்டத்துல கிடக்கு. அது துறையே இழுத்து மூடுறாப்புல இருக்கு. இதுக்கு இடையில நான் தனியார்ட்ட விடுங்க நான் சொன்னேன். தரமான போக்குவரத்து தமிழ்நாட்டுல கிடைக்கல. யாருக்குமே கிடைக்கல. பூரா இலவச பஸ்ஸுங்கிற பேர்ல விட்டுட்டு 1வது கியர் போட்டா 4வது போகுது, 4வது கியர் போட்டா 5வது கியருக்கு போகுது. தரமான போக்குவரத்து எங்கே கிடைக்குது? தரமான சாலையும் இல்ல, தரமான போக்குவரத்து உங்கள்ட்ட கிடையாது. என்ன அர்த்தம்? நீங்க தனியார்ட்ட விடுங்கன்னு நான் சொன்னேன். தனியார்ட்ட விட நீங்க மல்லு கட்டுறீங்க. என்ன காரணம்? இப்ப இங்க சுத்தமா விட முடியாது. நீங்க நினைச்சா கம்யூனிஸ்ட்காரன் முட்டுக்கடை போட்டுருவேன். அருவாள் வச்சுக்க கொக்கி வச்சு கொத்துன்னு கொத்தி விட்டுருவேன். இனி எப்படி தனியார்ட்ட விடலாம்? அவனுக்கு தேவை கம்யூனிஸ்ட்காரங்க அரசாங்கத்திலே இருக்கணும்.
அரசாங்கம் நொடிச்சு ஒண்ணும் இல்லாம அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத வரைக்கும் உன்னை கம்யூனிஸ்ட்கார கத்தியை வச்சு கழுத்தை வச்சு விடவே மாட்டேன். அதை பார்த்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிடணும். தூக்கி எறிஞ்சு விடவே பொதுத்துறை நிறுவனத்துக்கு தான் பொதுத்துறை நிறுவனத்தை அரசாங்கத்தை வச்சு நடத்தினா எது விளங்குமா? எதுவுமே விளங்காது. பல விஷயங்கள் துரிதமா நடவடிக்கை எடுத்தாத்தே விளங்கும். கருணாநிதி அன்னைக்கு பொதுத்துறை நிறுவனம் ஆக்குனதே தப்பு. டிவிஎஸ்ல இருந்த போக்குவரத்து துறை, தேவலாஸ்ல இருந்த போக்குவரத்து துறையெல்லாம் அன்னைக்கு விட்டுருந்தா அருமையான போக்குவரத்து துறையா மாறி இருக்கும். சும்மா தேவையில்லாம எதுக்கு எடுத்தாலும் அரசுடைமை சொல்லி நாடை கெடுத்து குட்டுச்சாரானதே மிச்சம். இப்ப என்ன ஆகி போச்சு? திருப்பி அரசிட்ட இருந்து திருப்பி பொதுத்துறை ஆக்கி திருப்பி தனியாட்ட விடுறதுக்குள்ள எத்தனை வருஷம் ஓடி போச்சுன்னு 50 வருஷம் ஓடி போச்சு. 50 வருஷம் ஓடி போச்சியா? அனைத்து அரசு உடைமையா? விளங்குமா அது? விளங்குமாங்கிறியதா? விளங்குமா? எதுக்கு எடுத்தா இப்ப என்ன பண்றீங்க? நான் 3000 கோடி 4000 கோடி பொது ரூபாய் எடுத்து நீங்க போக்குவரத்து துறைக்கு போடுறீங்க. இந்த 4000 கோடி எனக்கு அது எதுக்காகும்? வளர்ச்சிக்கு வேணும்லையா? வளர்ச்சி இல்லையா? சும்மா போய் பொம்பளை ஆளுகளை மதுரைக்குள்ள இறக்கிட்டு ஏன் பண்றது அவளுகளை? இனியா வேலையும் இல்ல வெட்டியும் இல்ல, சும்மா இறக்கி விட்டு என்ன பண்றது? வேலைக்கு போமா? இங்க கிராம வேலைக்கு தான் தூங்குறாளுங்க. பஸ்ல போனா பிரி. இது விளங்குமா இந்த ஆட்சி? வீட்டுக்கு 1000 ரூபா. இது வேற இப்ப என்னமோ தாய் மாமன் திட்டம் ஒரு திட்டமா. அன்னைக்கு அண்ணாதுரை பிறந்தநாள் பிறக்கிறவளுக்கு பூரா அன்னைக்கு ₹1 மோதிரமா. என்னையா அதெல்லாம் நாடு நடக்கிறாப்புல இருக்கலாம் இழுத்து போட்டு மூடிட்டு மண்ணை வெட்டி போட்டு புதைக்கிறதா நாடு? யாருக்குமே பொருளாதார வல்லமே வரலையா அண்ணா? பொருளாதார வல்லமை யார்கிட்டயுமே இல்ல. அதை பார்த்துக்க நீங்க ரொம்ப அக்கறையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை அறியாமே உங்களுக்கு ஆட்சிக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்துகிட்டே இருக்கு. அதிரடி மாற்றம் எங்க எடுத்தீங்க? தொழில்துறையில எங்கப்பா எடுத்திருக்கீங்க அதிரடி மாற்றம்? அரசாங்க பொது விஷயத்துல எங்க நீங்க அதிரடி மாற்றம் எடுத்திருக்கீங்க? அதிரடி மாற்றம் எடுக்கல. சும்மா எடுக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. எதுக்கு எடுத்தாலும் அரசு ஊழியர் உங்களால திருத்தவே முடியாது. உங்களால லஞ்சம் இல்லாத நாடை உருவாக்க முடியாதியா? ஏற்கனவே நீங்க லஞ்சம் இல்லாத நாடை உருவாக்க நினைச்சாலுமே இது மட்டுமே ஒரு அரசுக்கு வேலை இல்லை. வேலை நிறைய கிடக்கு. இதே போட்டுக்கிட்டு திரும்பிக்கிட்டே மக்களை பூரா இதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கூடாது. அரசு ஊழியர் சரியில்லை, பொதுமக்கள் பூரா நேர்மையானவனோ? நான் கேட்கிறேன். அரசு ஊழியர் சரியில்லை, பொதுமக்கள் பூரா நேர்மையா நூல்ல தவற மாட்டானோ? பொதுமக்களும் சீட்டிங்க, அரசு ஊழியர் சீட்டிங்க, அரசியல்வாதியும் சீட்டி, எல்லா பேரும் சீட்டிங்க. எங்கிட்டு திரும்பினாலும் நீங்க ஏமாத்துக்கார இருப்பேன், களவாணி பையன் இருப்பேன், லஞ்ச லாபம் இருக்கத்தை செய்ய. அது ஒரு பக்கம் திருத்தன்னு நினைக்கிறீங்க. அது முயற்சி, உங்க முயற்சி. என்னைய பொறுத்தாலும் நடக்காது. எப்படி பிராந்தி இல்லாத உலகத்தை உருவாக்க முடியாதோ, எப்படி குடிக்கிறவனை தடுத்து நிப்பாட்ட முடியாது, அது மாதிரி லஞ்சம் வாங்குறவன் உங்களால் தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. லஞ்சம் இல்லாத ஒரு நாடை உருவாக்குறதுக்கு ஒரு வழி இருக்கு. எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணணும். இருக்கக்கூடிய 12,000 பேர் அரசு ஊழியருக்கு எல்லா பேரும் வீட்டுக்கு போன்னு சொல்லணும். புதுசா ஒரு ஆளை போடணும். 12,000 பேர் புதுசா போடுற அவனும் காசு வாங்கினா என்ன பண்றது? அவனும் காசு வாங்கின சுதந்திரமா இப்ப இல்லப்பா. அரசு ஊழியர் கூட சுதந்திரமா செயல்படணும். சுதந்திரமா செயல்படாம எதுக்கு எடுத்தாலும் இப்படி நோண்டிக்கிட்டே லஞ்சம் வாங்குறேன், அங்கே போறேன், இங்கே போறேன் பாத்தீங்கன்னா வேலை பார்க்க மாட்டாங்க. தூக்கிடுவேன். அவனுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும்பேன். சும்மா நாச்சுக்கு ஏதாவது எனக்கு இப்ப 20 அம்சம் கோரிக்கை வச்சுக்கிட்டேன் ரோட்டை உட்காருவேன். லஞ்சம் வாங்குறத தடுக்கிறேன்னு மனசுக்குள்ளே வச்சிருப்பேன். ஆனா விஜய் ஆட்சி சரியில்லை, எங்களுக்கு 25 அம்சம் கோரிக்கை நாங்க போராட்டம், நாங்க ஜாக்டோ சியாவி போராட்ட போறோமே. சும்மா நாச்சுக்கு மாத்தி விடுவேன் போராட்டத்தை மாத்தல. வளர்ச்சியான திட்டத்துக்கு நீங்க என்ன ஊக்கப்படுத்திருக்கீங்க அதை சொல்லுங்க முதல்ல. வளர்ச்சியான திட்டமே இல்லையே. நாட்டுடைய பொருளாதார ஜிடிபி ஏற்றுமதி இறக்குமதி கூட்டுறதுக்கு எங்கேயா பண்ணிருக்கீங்க? எதுக்கு எடுத்தா ஊழல் வந்து மாட்டிக்கிட்டீங்க. இந்த பழனி பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டீங்க தேவையில்லாம. பழனி பிரச்சனையில, பழனி அடிவார பிரச்சனை, நிலத்து பிரச்சனையில நான் இது வரைக்கும் பேசவே இல்லை. என்ன காரணம் தெரியுமா? 2 மாதமே நீங்க ஆட்சிக்கு வந்து ஆகுது. அதுக்குள்ளே நீங்க ஊழல் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சுருக்கமா இன்னமும் நான் ஷார்ட்டா வரேன். ஆட்சிக்கு வந்து 2 மாசமே ஆகுது. நல்ல வேஷமும் கட்டியாச்சு, லஞ்சத்தை ஒழிப்பின்னு வேற சொல்லியாச்சு, முழங்கியாச்சு. கடைசியில் இங்க லஞ்சம் வாங்கிட்டே இருக்கேன், கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த நிலையில எடுத்தவனே போய் பழனி முறியன்ட்டு அடிவாரத்துல அடிமடியில கை வைக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புனேன். ஆனா கடைசியில கோர்ட்டு வந்து ஊட பூந்து கடைசியில் தடை போட்டு ஏதோ ஒரு இடம் இருந்திருக்கு ஊட பூந்து போடுற இடம். ஆனா அமைச்சரை மட்டும் நீங்க குறை சொல்லிட்டு நீங்க தப்பிக்கிறீங்க, அது தப்பு. ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சரை மட்டும் சொல்லிட்டு வேற சப்புரிஸ்தரை தூக்கி போட்டுட்டு வேற ஆளை பார்த்தோம், லீவ்ல போட்டவங்களை தூக்கி பார்த்தோம் நீங்க போட்டு சொல்றீங்க. ஆனா அமைச்சருடைய பதில் மட்டும் எனக்கு திருப்தியா இல்லை. யாரோ ஒரு ஆள், அமைச்சருக்கு மேல ஒரு ஆள் யாரோ இருந்து இயக்கியிருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லை. யாரு ஆரவன் தெரியணும்ல. கோர்ட்டு தடை ஒடிச்சு பத்திரம் செல்லாது, அது ரைட்டு. இப்ப உங்களுக்கு மேல இயக்குனது யாரு? அந்த அதிகாரி கூப்பிட்டு அடிக்க தலால கட்டி அடிங்க, போலீஸ் அப்பத்தையா வரும். தலால கட்டி அடிச்சதையா போறேன். மணிகண்டன் அவர் பேரு, பத்திர அவர் தூக்கி போட்டு அடிச்சா காமாடு தலைமாடு அடிச்சா வெளியே வந்தோம். எல்லாத்தையும் உனக்கு யாரு இந்த அடிவார சொத்து யாரு உனக்கு பத்திரம் போட்டுச்சனவன்? நீயே லீவ் போட்ட. மாவட்ட பதிவாளர் மோகடி சஸ்பெண்டு. இங்க வா, இது இங்க யார் காசு கொடுத்தேன்? வாங்கினவன் யாரு? வாங்கினவன். அதே போல பத்திர பதிவாளர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு காமாடு தலைமாட போலீஸை விட்டு அடிச்சாச்சுன்னா உள்ள கைக்கிறேன். இது என்ன அர்த்தம்? ஏன் வார்த்தை மந்திரி மட்டும் கிடையாது. மந்திரிக்கு மேல யாரோ ஒரு ஆள் உள்ள இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மந்திரி ஒதுக்கிட்டாப்புல பேசாம. வெளியே சொல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, கம்முன்னு இருந்துட்டாப்புல. இதுக்குதான் எங்க மனு கொடுத்துருக்கோம், பத்திரம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், அதை பண்ணியிருக்கான், இதை பண்ணி மந்திரி உழப்புறாரு. ஒரு இது பதில் கிடையாது.
இந்த பேர்ல எல்லாம் அவங்க பேர் ரொம்ப வீக் ஆகி போச்சு. விஜயினுடைய பேரு ரொம்ப வீக் ஆகி போச்சு. கடுமையான மோசமாகி போச்சு. இன்னொரு விஷயம் சொல்றீங்க கேட்டுங்க. ஆளுங்கட்சிக்காரனா எதிர்கட்சிக்காரனுக்கு ஒரு யோசனை சொல்லிக்கிறேன், நான் கேட்டுக்க. எப்ப பார்த்தாலும் ஆட்சி கவுந்துரும் கவுந்துரும் சொல்லாத. நான் சொல்லலாம், நீ சொல்லாத. ஸ்டாலினோ, எடப்பாடியோ யாருமே சொல்லாத. பாரிசனாவோ யாருமே சொல்லாத. என்ன காரணம்னா, நீங்க உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரூபா வாங்கிட்டாங்க. யாரு? விஜய் பார்ட்டியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ 20 எம்எல்ஏ காசு வாங்கிட்டாங்க. பெரிய லம்பா வாங்கிட்டாங்க. 100 கோடியா இருக்கலாம், 150 கோடியா இருக்கலாம், ஒரு எம்எல்ஏ வாங்கிட்டாங்க. அவங்க நீங்க எப்ப சிக்னல் கொடுக்க அப்ப வர அவனு தயாரா இருக்கான். எதுக்கு எடுத்தாலும் ஆட்சி கவுந்துரும், நீண்ட நாள் நீடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா, அவன் ஆட்டோமேட்டிக்கா ஆட்சி கவுந்தாலும் உங்க மேலதான் மக்கள் கோவம் வரும். அது பிரச்சனை இல்ல. உங்க மேல கோவம் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க கம்முனே இருங்க. 30 ஸ்டேட்ல 100 தடவை கிடைச்சிருக்காங்க, உளப்படி பண்ணியிருக்காங்க பாரிசன் ஆக்குறாங்க. ஒரு தடவையா பேர் வந்திருக்கா அமித்ஷா பேரு? ஒரு தடவையா மோடி வந்திருக்கா? தமிழ்நாட்டுல 2016 26 வரைக்கும் அதிமுகவை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கான் பின்னாடி நிழலா இருக்கு. ஆனா ஏன் இது வரைக்கும் பாரிசனா பேச்சு வரல? கர்நாடகத்துல ஏன் பாரிசனா பேச்சு வரல? ஒவ்வொரு மாநிலத்திலும் குட்டிக்கட்டா பண்ணிக்கிட்டே இருக்கேன். நல்லா இருக்க கட்சியை தூக்கி அங்கிட்டு போறேன், மகாராஷ்டிரா தூக்கி இங்கிட்டு போறேன், ஹெண்டே தூக்கி அங்கிட்டு போடுறேன், இங்கிட்டு போடுறேன், பீகாரை தூக்கி அங்கிட்டு போடுறேன். 10 வருஷமா இருக்கக்கூடிய மாநிலத்துல பூரா சுத்தி சுரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லா கட்சியும் ஒழிக்கணும். ஆனா ஒரு தடவை கூட அமித்ஷா பேரை நேரடியா வரல, பொறுப்பு வாங்கிக்கல. இது அமித்ஷா பாக்குற வேலை தான். அமித்ஷா பாக்குற வேலை சும்மாதான் பேசுறேன். ஆனா நேரடியா நான் தானே அந்த வேலையை பார்த்தேன் அப்படின்னு அமித்ஷா தரப்புலையும் சொல்லல, யாருமே சொல்லல. என்ன அர்த்தம்? வேலை மட்டும் நடிக்கிறத சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே. ஆனா இது வரைக்கும் நீங்க கவுக்க முடியல. ஆட்சி பொறுப்பேற்று விஜய் பொறுப்பேற்று 60 நாள் ஆச்சு. ஆனா இது வரைக்கும் ஆட்சி கவுக்க முடியல. நாளைக்கு கவுக்கலாம், கவுக்காம இருக்கலாம். காசு கொடுத்துட்டீங்க, அவனும் வாங்கிட்டேன், விஜய் எம்எல்ஏயும் வாங்கிட்டேன். ஆனா அந்த பழியை நீயே ஏத்துக்கிற. எதுக்கு எடுத்தாலும் நான் ஆட்சி கவுந்துரும்னா நீ அவங்க அமித்ஷா மாதிரி கம்முன்னு இருந்துக்க. எல்லா வேலையும் பார்த்துட்டு கம்முன்னு இருக்க தெரியலையா உங்களுக்கு? எவ்வளவு வருஷம் அரசியல், எத்தனை தடவை முதலமைச்சரா இருக்கீங்க, எத்தனை தடவை மந்திரிக்கா இருக்கீங்க ஸ்டாலின்லாம்? உங்க அப்பாவோட இருந்து எவ்வளவு கத்துக்கறலையா? எடப்பாடி பழனிசாமி அதே போல ஜெயலலிதா இருந்து எதையும் கத்துக்கறலையா? கம்முனே இருக்கணும்யா. உங்க வேலையெல்லாம் பார்த்து முடிச்சு இல்லையா? அப்புறம் ஏன் பொழுதுனைக்கு இதே சொல்லிக்கிட்டு இருக்கிய? ஆட்சிக்கு இந்த பகையை நீயே, இந்த பழியை நீயே வாங்குற. ஆட்டோமேட்டிக்கா கவுந்துரும். ஒரே வார்த்தையில பேசிட்டு நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கியா? அதே சரியா இருக்கும். இல்லைன்னா உங்க மேல வெட்டியில பழி வந்து சேர்ந்துரும். நீங்க போட்ட பிளான்லாம் தவிடுபடியா போகும் பாத்துக்க. ஆட்டோமேட்டிக்கா விஜய் ஆட்சிக்கு ஆட்டோமேட்டிக் கெட்டவர் வந்துகிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்கு. நீ ஒன்னும் பாக்குவத்துல வச்சாலும் சொல்ல வேணாம். ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கு. அவன் வாங்குறேன், இவன் வாங்குறேன், விஜய் கட்சிக்காரன் வாங்குறேன், ஆளுங்கட்சியில வாங்குறேன், மந்திரி வாங்குறேன், கோயில் சொத்தை விக்கிறாங்க. அடிவாரத்துல இனிமே பழனி முறிய அடிவாரத்தை கை வைக்கலாமே, அடிமடியிலே கை வைக்கலாமா? எங்க போய் நிக்க போறீங்க போங்க. தெரிஞ்சோ தெரியாம ஆட்சிக்கு வந்து விட்டீங்க. நீங்க பழகுறதுக்குள்ள அவங்கள அடிக்கதான் செய்வாங்க. ஆனா அவங்க கத்துக்கிட்டாங்க. நீங்க இனிமே கத்துக்கிற பாக்குறீங்க. களவாணித்தனம் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிற பாக்குறீங்க. விஜய் எப்படி நமக்கு தெரியாது. விஜய் தனியா 10,000 கோடி சொத்து வச்சிருக்காரு. அவர் எப்படி நமக்கு தெரியாது. ஆனா உங்களை விரும்பின மக்கள் கூட இப்பயே கொஞ்சம் வெறுக்க ஆரம்பிச்சிட்டான் விஜய. நல்லா தெரிஞ்சு. இப்ப எலெக்ஷன் வச்சு உங்களை ஜெயிக்கவே முடியாது. உங்களை ஜெயிக்க முடியாதப்பா. ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா உங்களால. அப்படி போயிட்டு கெட்டவர் ஆயிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, உங்களை கெட்டவராய் ரொம்ப கட்சி வச்சு நடத்துறது ரொம்ப கஷ்டமா போயிடும்.